சஹர்லனா சஹர்லனா ஆரம்பிக்கலாங்களா? إياك نعبد وإياك نستعين. Orange, yellow, very proud of you guys. Yellow, orange, pink, blue, Buddha. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சீக்விட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுசாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா சமையல் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ சமையல் வீடியோ இன்றைக்கி கிடையாது. அதுக்கு பதிலாக நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அதை தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அது ஃபேமிலி இன்ட்ரோ வீடியோவான்னு கேட்டால் தெரியல, போக போக பார்க்கலாம். இது இன்ட்ரோ வீடியோ மாதிரி இருக்காது, ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் போயிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, ஃபேமிலியாக வந்து ஒரு டூர் வந்து நம்ம பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறது நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு மாதமாகவே நாங்கள் பிளான் போட்டு சொதப்பலாயிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து ஒத்து வந்தால் இன்னொரு ஃபேமிலி ஒத்து வரல, இன்னொரு ஃபேமிலி ஒத்து வந்தாலும் நாங்கள் ஒத்து வரல. ஏன்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு வேலையாயிடுது. நாங்கள் எல்லாருமே ஒத்து வந்தோம்னா கிளைமேட் ஒத்து வரல. அப்போ ரொம்ப எங்களை டிஸ்டர்ப் பண்ணது வந்து கிளைமேட்டு தான். மழை அது இதுன்னு கேரளா சைட்லாம் ஃபுல்லாக மழையாக இருந்ததுனால எங்களால் அந்த சைட்லாம் போக முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா மூணார் சைடு தான் நாங்கள் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா பிள்ளைங்க விருப்பமாக இருக்கிறதுனால நாங்கள் மூணார் சைடு அந்த சைட்லாம் போகலாம், வாகமன் அதெல்லாம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே சொதப்பலாகவே ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் டூரும் நாங்கள் பேசின கையோட பிள்ளைங்கள்லாம் வந்து லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி அழகாக வச்சுட்டாங்க. கேன்சல் பண்ண பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து மூட் அவுட் ஆகிடுச்சு. நாங்கள் என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த லக்கேஜை மட்டும் நாங்கள் பிரிக்கவே மாட்டோம், இது இப்படியே தான் இருக்கும், நான் டூர் போயிட்டு வந்தால் தான் இந்த லக்கேஜை நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுச்சிங்க. அதோட பிள்ளைங்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, எப்படியாவது நம்ம டூர் போயே ஆகணும், கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூணாவது தடவை வந்து டெம்போக்கு வந்து, ஏன்னா 2 தடவை டெம்போக்கு புக் பண்ணி கேன்சல் ஆகிடுச்சு. மூணாவது தடவை டெம்போ புக் பண்ணதுக்கப்புறம் 9 மணிக்கு வந்துடும், நைட் 9 மணிக்கு வந்துடும், எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனாலுமே எங்கள் மனசுலையும் சரி பிள்ளைங்க மனசுலையும் சரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பேப்பரில் கூட கேரளாவில் வந்து மழையில் வந்து தண்ணியில் 30 பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு பெரியவங்களாம் அந்த பேப்பரில் படிச்சுட்டு, அப்படி நீங்கள் போகணுமா அந்த டூருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் எங்களுக்கும் நம்பிக்கையே இல்லை. ஆனால் புக் பண்ணதாக தான் இருந்துச்சு. அப்புறமா அங்கே விசாரித்து, இல்லை கிளைமேட் நல்லா இருக்குது, நீங்கள் வரலான்னு சொல்லி அங்கங்கே ஆளுங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் நாங்கள் கிளம்பவே ஆரம்பித்தோம். ஏன்னா லக்கேஜெலாம் ஏற்கனவே பேக் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். பெரியவங்கள்லாம் யாருமே கிடையாது, பெரியவங்களும் நாங்கள் தான், சின்னவங்களும் நாங்கள் தான். ஸோ அதனால் ரொம்ப பிள்ளைங்களும் எங்களோட பெரிய பிள்ளைங்களாக இருந்ததுனால அவங்களும் எங்களை நல்ல வைபவம் என்ஜாய்மெண்ட்டாகவும் நல்லா வச்சுருந்தாங்க. நாங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ அன்றைக்கி நைட்லேருந்தே எங்களுக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுனோம். இதெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே பேக் பண்ணது. டிரைவர் வந்து ரொம்ப பெரிய நிறைய வந்து ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது, ஹேண்ட் லக்கேஜை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரே சூட்கேஸில் மாற்றிடலான்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணி பேக் பண்ணி மாற்றிட்டு இருந்தோம். ஸோ எல்லாத்தையும் டெம்போவில் ஏற்றி உட்காந்து வந்துடலாம். பயண துவா வந்து எங்க மச்சி வந்து ஓத ஆரம்பிச்சாங்க, பின்னாடி நாங்களும் வந்து ஓதணும். ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ தடங்களாகி ஒரு உட்காந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. டெம்போல உட்காந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன இது எங்கே போகிறோம் என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ண மாதிரி கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். பிறவிகள் எடுத்தாலோ வருவய சொல்லும்
ஓடி வருவேன் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் எல்லாம் ஓடி வருவேன் காதோட ஒரு சிலிண்டர் வீட்டு குத்து விளக்கு வாழ்க்கை கத்து அங்கங்கே வந்து இந்த மறைஞ்ச மாதிரி கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா டான்ஸ் அடிச்சிங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மூவி போட்டு விட்டாச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலியே போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்கலையா, அதனால் அதை போட்டு டிவி படம் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். ஸோ படம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நேரம் வந்து எங்களுக்கு ஃபஜர் டைமாக இருந்ததுனால இங்கே பெட்ரோல் பங்குக்கிட்ட நிப்பாட்டி அங்கே போய் ஒழு செஞ்சிட்டோம். ஒழு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் தொழுக ஆரம்பித்தாங்க. தொழுது முடிச்சோன்னே பசங்களும் தொழுதுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ஃபஜர் தொழுதுட்டு அதுலேருந்து வந்து நாங்கள் இப்போ மூணார் போகிறதுக்காக மலை ஏறிட்டு இருக்கோம். அந்த கொண்டை ஊசி வளையும்பாங்க இல்லையா, அதனால் சுற்றி சுற்றி போகிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கேரியாகவே இருந்துச்சு. எதுவும் சாப்பாடே வேணாப்பா, அப்படி எங்களை கொண்டு ஃபஸ்ட்டு இறக்கி விடுங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக அந்த பிள்ளைங்க கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த வாமிட் எடுக்கிறவங்க வாமிட்டும் நார்மலாக அதை வாமிட்டே எடுக்க முடியாமல் திணறிட்டு உட்காந்துருக்கவங்க ஒரு பக்கமும் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சுற்றிலும் உள்ள கிளைமேட்டை பார்த்து ரசிக்கிறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லாயிருக்கு, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டயர்டாக தான் இருந்துச்சு உடம்பு. ஒரு ரூம் பிடிச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வெளில போகிறதுக்கு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எல்லாருமே தங்கன்னா ஒரு வில்லா மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 5 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வில்லா பார்த்துட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 5 பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வில்லா வந்து எங்களுக்கு இருந்துச்சு. மேலே வந்து 2 ரூமு, கீழே 3 ரூமு. டிரைவர் பசங்க அப்புறம் நாத்தனாருக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கு தனி ரூமு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனி ரூமு. இங்கே மாடியில் வந்து எங்கள் கொழுந்தனார் இருந்த ரூமு, இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதான் எங்களுக்கு. ஒரு வழியாக நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரத்துக்குள்ளே பசங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அந்த 2 பிள்ளைங்க வந்து என்ன, ஒன்று கொழுந்தனார் பிள்ளை, டான்ஸ் ஆடினது வந்து என்னோட சின்ன நாத்தனார் பொண்ணு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா அந்த கடத்தர பக்கம்லாம் வந்துடும். அங்கே வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குங்கிற இடத்துக்கு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம்.
நல்லா அழகாக இருந்துச்சு அந்த டீ ஷாப் மட்டும் இல்லை, அங்கே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதோட நாங்கள் வந்து இங்கே பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். பெரியவங்களுக்கு வந்து 250 மாதிரி போட்டிருந்துச்சு, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 150. எல்லாருமே பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கப்புறம் அதை ஒரு செக் பண்ணிட்டோம், எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருந்தோம். பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு என்ன பயம்னா டிரைவரும் கிளீனரும் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இடம் அழகாகவும் இருக்கும், அதே டைம் வந்து ஆபத்தான ஒரு பாதை இது, ரொம்ப ஒடுக்கமான பாதை இது, ரொம்ப ஹீல்ஸ் மேலே ஏற எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்குலாம் வந்து பழகி போச்சு, அவங்களுக்கு சர்வீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இன்னும் இப்போ ஒரு பொறுப்பே இல்லாமல் ஓட்டுறாங்க பாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ பேச்சு அவங்களுக்கு. கொஞ்சம் பயத்தோடு தான் போனோம். நல்லா இருந்துச்சு, கிளைமேட் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த இடம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மேகமாக நாங்கள் போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. இது பனின்னு சொல்ல முடியல, ஏன்னா அந்தளவுக்கு குளிர் இல்லை. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அந்தளவுக்கு குளிர்லாம் கிடையாது. நாங்கள் இதை தாண்டி மேலே இன்னும் நல்லா ஹில்ஸ்க்கெலாம் போனோம், அந்தளவுக்கும் குளிர் கிடையாது மூணாரில். இங்கே ஒரு அருவி மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 2-3 நிமிஷம் இங்கே வண்டி நிப்பாட்டியிருந்தாங்க. யாரும் கீழே இறங்கலை, ஆனால் அப்படியே எல்லாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து நடந்து போகணும். அதுக்கு மேலேயே இருக்கும், ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். நடந்து போயிட்டு வரணுமா, இடையில எதுவுமே இருக்காது. அதனால் இங்கேயே டீ ஷாப்பு, பாத்ரூமு, புக் ஷாப் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீக்கெலாம் சாப்பிட்டுட்டு தெம்பா கூட மேலே நடந்து போகலாம். நாங்கள் முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்ததுனால எங்களுக்கு அது தேவைப்படல. ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது. இங்கே பாதை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதே மாதிரியே பாதை வந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றி சுற்றி போட்டிருப்பாங்க. அது கொண்டை ஊசி வளைவு மாதிரி தான் இருக்கும் இதுவும். நல்லா இருந்துச்சு. அதான் அழகும் இருக்கும், ஆபத்தும் இருக்கும். அந்த மாதிரி தான் பிள்ளைங்களை வந்து ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு போயிட்டு ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வளைவு தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் இதில் தான் போயிட்டு இப்படி நடந்து இப்படியே வரணும். இங்கே ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் பிள்ளைங்கள்லாம் வந்து பேர் எழுத ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் அடுத்த தடவை வந்தேன்னா இது இருக்குதா என்னமோ செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருந்தால் தண்ணி வருதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீரூற்று இருக்குது. பெருசாகவும் ஒரு அருவி மாதிரியும் நீரூற்றுலாம் நிறையாவே இருக்குது. தண்ணி வந்து நல்லா இனிப்பாக நல்லா சூப்பராக இருக்குது தண்ணி. எல்லாருமே வந்து இங்கே வரவங்க எல்லாருமே வந்து இதை குடிச்சிட்டு தலையிலலாம் தெளிச்சுக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் நிறைய தண்ணி இங்கேருந்து தான் வருதோ என்னமோ தெரியல. எல்லாம் இறைவனோட செயல் தான். என்ன இங்கே ஒரு ஸ்பெஷல்னா, நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், நிறைய வீடியோஸ் எடுக்கலாம், நிறைய வந்து மெமரிஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்கே வந்து நிறைய ஸ்பாட் இருக்குது. ஃபோட்டோஸ்க்குன்னே இந்த இடத்த வந்து அமைச்சு கொடுத்த மாதிரி அவ்வளோ அழகான இடம் இது எல்லாமே. இது போதும்னு சொல்லிட்டு எங்களால் நவுந்து போக முடியல. இந்த மரத்தடி காமிச்சேன் இல்லையா, இங்கே தான் அதிகமான ஃபோட்டோஸ் எடுத்தது. இந்த இரவிக்குளம் லாஸ்ட்டு நாங்கள் ஃபைனலாக மேலே போயாச்சு. நல்லா உச்சிக்கு போயிட்டு அந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு அந்த இது வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே பிடிக்காம ஃபோட்டோஸ் எடுக்காமல் எப்படி? நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. க்யூவில் நின்று தான் நாங்களே எடுத்தோம். நாங்களே ரொம்ப நேரம் ஆக்கிட்டோம். எங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதோட தான் எடுத்துகிட்டு பசி வந்துடுச்சு, எல்லோரும் ரிட்டன் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் பஸ் எங்களை எங்கே இறக்கி விட்டுச்சோ அங்கேயே வந்து எங்களை பிக்கப் பண்ணிச்சு. அழகாக வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்து இறங்கிட்டோம். செம்ம பசி, ஏன்னா அவ்வளோ நடந்திருக்கோம். ஆனால் நடந்த ஒரு அலுப்பே இல்லை, ஆசையாக தான் நடந்து போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட்டே எடுக்கலையா, அதனால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் வந்து எங்களுக்கு இப்படி தான் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணாங்க. சில மைனஸ்கள்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த மாதிரி ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க, அதை நல்லா நீட்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு பாத்ரூம், இங்கே அட்டாச்சு பாத்ரூம், எல்லா ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் தான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் இந்த க்ளீனிங் பிரச்சனை தான் நிறையா இருந்துச்சு.
இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோம்னா அந்த மலை மலையாக தெரியாமல் ஒரு மாதிரி காடு காடாகவே இருந்துச்சு. ரெண்டு சைடும் விண்டோ இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய விண்டோவாக தான் இருந்துச்சு. ஆனால் ரெண்டு சைடுமே வந்து அப்படியே ரசித்து பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. வெறும் இந்த ஒரு மரம் செடி கொடி ரொம்ப எல்லாமே அடசலாக தான் இருந்துச்சு. இது கொடைக்கானலில் நான் போயிருந்திருக்கும் போது இதே மாதிரி வில்லா தான் நல்லா இருந்துச்சு. டிசைன் டோரை ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இயற்கையை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் எங்கள் ஃபுல் ரூமோட வியூவு. இது வந்து மறுநாள் காலையில் எடுக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். பிள்ளைங்க வந்து இந்த ஸ்னாப்பில் போகிறதுக்காக ஒன்று அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சிங்க. இப்போ ஒருத்தவங்களும் அவங்கவுங்க லக்கேஜ் வந்து பேக் பண்ணி அழகாக எல்லாத்தையும் செக்அப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குங்க. அவ்வளோதான். இதுலேருந்து நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கன்னா ஒண்டர்வாலின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிறைய அதே மாதிரி ஸ்பாட் வந்து பிள்ளைங்களுக்காக ஒரு கேம் மாதிரி உள்ள விளையாட்டு இடம் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிக்குது. இப்போ தான் ஒண்டர்வாலின்னு இப்போ டிரைவர் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து இப்போ வேன்லேருந்து இறங்கியாச்சு. இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒண்டர்வாலிக்கு உள்ளே போயிட்டோம்னா திருப்பி நம்ம சரியாக வராது. டிஃபன் யாருமே சாப்பிடல. அதனால் முதல்ல டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தெம்பா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கேயே பக்கத்துலேயே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாப்பாடுலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. போய் பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விட்டாச்சு. பிள்ளைங்களுக்குன்னு தனியாக டேபிள் கொடுத்து எப்போவுமே நாங்கள் டூர் போயிட்டு வீட்டுக்கு வர்றது வரைக்கும் சரி, பிள்ளைங்களுக்குன்னு தனியாக டேபிள் கொடுத்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பெரியவங்க தனியாக உட்காந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிறது. இப்போ நாங்கள் தான் அந்த தோசை டின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த டேபிள் உட்காந்துலாம் என்ன வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியல. இப்போ அதை சாப்பிட்டுட்டு நேராக வந்து இந்த ஒண்டர்வாலிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே தான் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இதில் வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே டிக்கெட்டு தான். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அளவு வச்சு கொடுக்குறாங்க. அங்கே உள்ள டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்க நிற்கிறது நல்லா தெரியணும். தலை தெரியணும். தலை தெரிஞ்சிச்சுன்னா டிக்கெட்டு, தலை தெரியல அதுக்கு கீழே நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. 35 ரைடுக்கும் வந்து ஜிஎஸ்டியோட 1250 1000 ருபீஸ்க்கு இருக்குது. அதாவது கேபிள் கார் இல்லாமல் 1000 ருபீஸ், கேபிள் காரோட 1250 இருந்துச்சு. அதோட எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் உள்ள போயாச்சு. இந்த பாலம் தான் தண்ணி இல்லையா? இல்லை இப்போ நடந்து போகிறது ரோப்பில் நடந்து தண்ணி இருந்துச்சு. வேர்க்க போது வெயில் அடிக்கிற நேரத்துல போன கைக்கு இந்த சஃபா குட்டியை தான் ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டுருந்தோம். ஆனால் இறங்கவே இல்லை. அது ஒரு நேரம் ஸ்டெக் ஆகி அங்கேயே நின்றுச்சு. கொஞ்சம் பயந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்தோன்னே அதுவே கொஞ்சம் பயப்படாமல் தைரியமாக இருந்துச்சு. அங்கே சிரிக்கிறத பார்த்துட்டு கை தட்டுறதை பார்த்துட்டு அதுவும் சிரிச்சுட்டே கீழே இறங்கிருச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பிரிட்ஜ் இருந்துச்சு. இந்த ரோப்பில் அப்படி நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு இது புதுசாக இருக்குது. நான் இதை ஃபஸ்ட் டைம் நடந்து போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இந்த கையில் இந்த மாதிரி டேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. வந்து பில்லை பே பண்ணோடனே இந்த டேக் எல்லாத்துக்கும் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள அலோவ் பண்ணாங்க. அதோட நான் பயப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த பிள்ளைங்க வந்து ரோப்பு போட்டு ஒரு ஆட்டாட்டுன்னு ஆட்டிக்கிட்டே குதிச்சு வந்துச்சிங்க. அதுலேயே ஒரு 10-15 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ அதோட இந்த பக்கம் நேராக போனோம்னா நமக்கு வந்து வெயிட் செக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்குலாம் வெயிட் செக் பண்ணலை. அதோட எங்களுக்கு வந்து அந்த பெல்ட் வந்து மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேடிஸ்க்கெலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்குலாம் நம்ம வரும்போது நல்ல ஒரு பிளானோட வரணும். இப்போ லெக்கினோ இல்லை ஜீன்ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வாங்க. இங்கே நிறைய பேர் வந்து இந்த ஃப்ராக் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம். சேர்ந்து போனோம். நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன கேம் விளாட்றதுக்காக உள்ளே வந்துட்டோம்.
ஒவ்வொரு மேல சொல்லு பண்ணி பண்டாரம் பூனை மணி ஐயோ அனிமல்ஸ் பேர பூரா என்னமோ போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இந்த போலீஸ் ட்ரைனிங்காக கொடுக்குற கேம்லாம் அப்படியே எல்லாமே வச்சுருந்தாங்க. பசங்களும் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணாங்க. எங்கெல்லாம் பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் எது ரொம்ப மனசில் பதிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிப்லைன் தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து வயசெல்லாம் பார்த்து விட்டுறாதீங்க. இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிப்லைனையும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக நல்லா இருக்குது. இந்த பிள்ளைங்களாம் நல்லா சுறுசுறுப்பாக அந்த விளாட்றத பார்த்துட்டு எங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லா கேமையும் நாங்களும் அட்டென்ட் பண்ணி விளாண்டோம். வாட்டர் பாஸ் இருக்காங்க மேல அங்க இருக்குங்க. இது மயக்க வரேன்னு நினைக்கிறேன். இதுலேயும் போவோம் ஃபஸ்ட்டு இதில் போயிடுவோம். 4 பேரை போட்டு சுற்றிடுவேன். சைக்கிள் Will do next.